இப்போ வெண்பாவை அட்மிட் பண்ணியிருக்கிற அதே ஹாஸ்பிட்டலில் 2 நர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வெண்பாவை இவங்க கடத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க. இவங்கள பார்க்குறதுக்கே ரவுடி போல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நர்ஸ் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் கிட்ட நம்ம வெண்பா உண்மையை சொன்னாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை. நான் அவங்க கேட்க தான் செய்கிறாங்க. உன் பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா இவங்க இல்லை தானே, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் வெண்பா ஏதோ சொல்ல தான் வந்தாங்க. ஆனால் அந்த தருணத்தில் அந்த கடத்தல் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்தாங்க அப்படிங்கிறதால அவங்கள ஐசியூ வார்டுக்கு மாற்றிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வெண்பா தனியாக இருக்கிறாங்க. அந்த ரவுடியுமே நான் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பா அங்கே இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தப்பிச்சு வெளியில் வர்றாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் கிட்ட போய் சிக்கிறாங்க. அது அந்த நல்ல நர்ஸ் கிட்ட போய் சிக்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு நர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்களே இல்லை, என்னை கடத்தி வச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் விஜய் மல்லிக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் போலீஸ்க்காச்சும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வெண்பாவை தனியாக ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. இதில் இருந்தே அவங்க மனசில் நல்ல எண்ணம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. இப்படி ஒரு நர்ஸும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் நிறைய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அந்த ரவுடிங்க கிட்டே நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓட பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ அந்த ரவுடிங்களுமே வெண்பாவை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ போகவே கூடாது, நீ தப்பிக்கணும்னு நினச்சி முயற்சி எடுக்காத அப்படிங்கிற மாதிரி இப்போ வெண்பாவை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பா எப்படி தப்பிக்க போகிறாங்க? ஒரு பக்கம் விஜய் மல்லி மேலே கோபத்தை காமிக்கிறாங்க. மல்லியுமே ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படிங்கிறதால வெண்பாவை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் கோவிலில் வெண்பா எப்படியாச்சும் கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி முட்டி போட்டெலாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. இந்த லாங் ட்ராக்கை கூடிய சீக்கிரம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதான் ரசிகளோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.